எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சியை இப்பொழுது பார்ப்போம். நான் உங்களிடம் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஜனநாயக இந்தியாவில் ஆபத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். இதற்கு தினமும் புதிய புதிய எடுத்துக்காட்டுகள் கிடைக்கின்றன. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். फाउंडेशन पे जाता हूं, அடிப்படை விஷயத்துக்கு செல்கிறேன். अदानी जी की शेल कंपनीज हैं, அதானிக்கு ஷெல் கம்பெனிகள் இருக்கின்றன. कंपनीज हैं, उसमें 20,000 करोड़ रुपया किसी ने इन्वेस्ट किया. அவற்றுள் 20,000 கோடி ரூபாய் யாரோ முதலீடு செய்திருக்கிறார்கள். पैसा नहीं है, இது அதானியின் முதலீடு அல்ல. का इंफ्रास्ट्रक्चर बिजनेस है, पैसा किसी मैंने ऐसी कोई बात नहीं की. வெளிநாட்டிலிருந்து இதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. नरेंद्र मोदी जी बड़े ஏரோப்ளேனுடைய புகைப்படங்களை எல்லாம் நான் காட்டினேன். पार्लियामेंट में मैंने दिखाई. ये सवाल मैंने पूछा. फिर मेरी स्पीच को एक्सपंज किया गया. என்னுடைய இந்த பேச்சுக்கள் அனைத்தும் சபை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டன. कि मैंने कहा कि एयरपोर्ट्स अदानी जी को रूल बदल के दिए गए हैं. ये लीजिए, விதிமுறைகளை மாற்றி ஏர்போர்ட்டுகள் அதானிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. चिट्ठी लिखी, कोई फर्क नहीं पड़ा. ஆனால் இதெல்லாம் எந்த தாக்கமும் ஏற்படவில்லை. मंत्रियों ने पार्लियामेंट में झूठ बोला. என்னை பற்றி மந்திரிமார்கள் பாராளுமன்றத்தில் பொய்கள் கூறினார்கள். நான் வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டு சக்திகளிலிருந்து உதவி கேட்பதாக மந்திரிகள் பொய் கூறினார்கள். நான் சபாநாயகரிடம் கேட்டேன், பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டால் அந்த உறுப்பினருக்கு அதற்கெல்லாம் பதிலளிப்பதற்கு ஒரு உரிமை இருக்கிறது என்ற கடிதம் எழுதினேன். அவரிடத்திலே கூறினேன். அந்த கடிதத்திற்கு பதிலில்லை. இரண்டாவது முறை கடிதம் எழுதினேன், அதற்கும் பதிலில்லை. பிறகு நான் சபாநாயகரின் அறைக்கு சென்று அவரிடத்திலே சொன்னான், சட்டப்படி எனக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கூறினேன். என்னை ஏன் பேச அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்கிறீர்கள் என கேட்டேன். और फिर उसके बाद आपने सबने देखा क्या हुआ. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பது நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். கேள்விகள் நான் கேட்டுக்கொண்டேதான் இருப்பேன். நரேந்திர மோடிக்கும் அதானிக்கும் இடையில் என்ன உறவு? இந்த 20,000 கோடி ரூபாய் யாருடையது? இந்த கேள்வியை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். என்னை உறுப்பினர் பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்து என்னை ஜெயிலே போட்டு என்னை மிரட்டுவதன் மூலம் என் வாயை மூட முடியாது. நான் இந்தியாவிற்காக இந்திய ஜனநாயகத்திற்காக போராடுகிறேன். நான் எதற்காகவும் யாருக்காகவும் பயப்படவில்லை. உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். இப்போது I'll say it in English also. The question begins few weeks back in Parliament, where I asked the Prime Minister a very specific set of questions. Question number 1, 20,000 crore rupees or $3 billion are in shell companies owned by Mr. Adani. Mr. Adani could not have generated this money. He's an infrastructure business. Where did this money come from? Whose money is it? That was the first question. Whose shell companies are there? These companies are working in the defense field. Why does nobody know whose money this is? There is a Chinese national involved in this. Why is nobody asking the question, who is this Chinese national? That was the first question. சீனாவை சேர்ந்த ஒரு குடிமகன் ஒருவர் இந்த 20,000 கோடி ரூபாயில் with proof சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவரை பற்றி யாரும் ஏன் கேள்விகள் கேட்கவில்லை? With Mr. Adani, I showed a picture of the Prime Minister and Mr. Adani's plane relaxing.
I gave documentation about the defense industry, about the airports, about statements made in Sri Lanka, about statements made in Bangladesh, pictures of Mr. Narendra Modi sitting with the State Bank chairman in Australia. And I put this proof on the table. Immediately after that, the BJP started its work. My speech was expunged. I wrote a letter to the speaker with a detailed explanation on the defense industry, on the airports, with press clippings, supporting documents, legal documents, and said this is the supporting foundation of my speech. I have not made this speech, I have not invented this. This is detailed research, here it is. Nothing happened. Nothing was revoked. My speech today is not part of the record of Parliament. The same, by the way, was done with Mr. Kharge. கார்கே அவர்கள் பேசிய போதும் அவருடைய பேச்சு சபை BJP குறிப்பிலிருந்து ministers lied நீக்கப்பட்டு about me in விட்டிருக்கிறது. Parliament. They made the statement to distract from the Adani issue. The whole game, disqualification, and all these statements are to distract from the central question: whose money is it? 20,000 crores, whose is it? Kiska hai ye? That's the main question. The whole thing is to distract. So, they said that I've asked foreign forces to help India. Most ridiculous statement. I have never made such a statement. You can look at all the conversations I had in the United Kingdom. Not one such statement was made. In fact, I said this is India's problem. India has to resolve this problem, right? A minister lies on the floor of the House. I wrote to the Speaker and I said, Speaker, sir, it is my right as a member of Parliament, when somebody makes an accusation, to state my position. Please let me state my position. The first letter is not answered. I then write a second letter with more details, saying the names and what was said. Still no answer. I then go to the Speaker's chamber and I say, Speaker, sir, what is going on? We live in a democracy. You are the defender of that democracy. Why are you not letting me make my statement? The Speaker smiles and says, I cannot do that. Come and have a cup of tea with me. Right? So this is the whole drama that is being orchestrated to defend the Prime Minister from the simple question: whose 20,000 crore rupees, whose $3 billion went to Mr. Adani shell companies? हाजी मोहित एक मिनट सबको मौका मिलेगा राहुल जी मोहित दुबे हूं मैं मेरा सवाल ये है कि आप शहीदों By the way, sorry, I just need to finish that. I left out a part. Look, I am here defending the democratic voice of the Indian people. I will continue to do that. I am not scared of these threats, of these disqualifications, of these allegations, of these prison sentences. I don't care. I'm not scared of them. Okay? These people don't understand me yet. I am not scared of them. They are used to everybody being scared of them. I am not scared of them. Right? And I will continue to ask the question: what is the Prime Minister's relationship with Mr. Adani? It is an old relationship. It is a relationship that began when he was Chief Minister of Gujarat. Mr. Adani constructed the idea of Resurgent Gujarat, organized all that. This is a partnership. It's a close partnership. I'm going to keep asking that question. राहुल जी मैं मोहित दुबे हूँ मेरा सवाल ये है कि आप शहीदों के परिवार से आते हैं आपकी दादी भी डिस्क्वालीफाई हुई जनता के बीच गई आप सत्ता में वापस आए आज के दौर में राहुल गांधी भी डिस्क्वालीफाई हो गए हैं क्योंकि तमाम आपने इश्यूज़ को उठाया चीन के इश्यूज़ को उठाया क्या राहुल गांधी भी जनता के बीच में जाएंगे और वही वापसी फिर से करेंगे राहुल गांधी भारत जोड़ो यात्रा में 4.5 महीने जनता के बीच में रहेंगे और वो मेरा काम है वो मैं करता जाऊँगा ராகுல் காந்தி 4.5 மாதம் பாரத் ஒற்றுமை இந்தியா யாத்திரையில் பங்கு கொண்டிருக்கிறார் நான் மக்களிடையே எப்போதும் இருப்பேன் இன்றைய இந்தியாவில் जो पहले राजनीतिक पार्टियों को सपोर्ट मिलती थी मीडिया से मिलती थी बाकी इंस्टीट्यूशन से मिलती थी वो नहीं मिलती है
तो ஊடகங்களிடமிருந்தும் पार्टीज को एक ही रास्ता நிறுவனங்களிடமிருந்தும் எங்களுக்கு கிடைத்த जनता के बीच में जाने அந்த ஆதரவு இப்போது கிடைப்பதில்லை. எனவே மக்கள் ஆதரவை தேடி நாங்கள் போவோம். ओबीसी समुदाय के अपमान का आरोप लगाया है, इस पर आप क्या जवाब देना चाहेंगे भारतीय जनता पार्टी? நீங்கள் ஓபிசி சமுதாயத்தை அவமானப்படுத்தியதாக यात्रा में பாஜக கூறுகிறது. அதை பற்றி நீங்கள் என்ன मैं वहाँ சொல்கிறீர்கள்? कह रहा हूँ सब समाज एक है, सबको एक साथ நான் ஒற்றுமை இந்தியா யாத்திரையில் எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வெறுப்புணர்வு இருக்கக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். அப்படி இருக்கும்போது नहीं है ये नरेंद्र मोदी जी ஓபிசி और अदानी जी के சமூகத்தை நான் 20,000 அவமானப்படுத்தினேன் என்பதை எப்படி சொல்கிறீர்கள்? இது அதானிக்கும் மோடிக்கும் உள்ள உறவு பற்றியது. 20,000 கோடி ரூபாய் எங்கே வந்தது என்ற கேள்விக்கு இது பதில். ध्यान को भड़काने की कोशिश करती है, कभी ओबीसी की बात करेगी, இந்த கேள்வியிலிருந்து மக்களை திசை திருப்பதற்காக कभी डिस्क्वालिफिकेशन की बात करेगी. பிஜேபி यही है, இவற்றை எல்லாம் செய்கிறது. 30,000 करोड़ रुपए, $3 बिलियन किसका था? संजय मिश्रा, और वो अदानी का पैसा नहीं हो सकता. संजय मिश्रा, आपने कहा आप डरते नहीं हैं, लेकिन स्टेट के टारगेट पे हैं और स्टेट आपके खिलाफ है, पूरी स्टेट पूरी मशीनरी आपके खिलाफ है. ऐसे में आपके सामने चैलेंजेस बहुत बड़ा है, तो रास्ता क्या है, रणनीति क्या देखिए है? भैया, चाहे स्टेट हो चाहे कुछ भी हो, मैं सच्चाई को देखता हूं. அரசு நிறுவனம் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், நான் உண்மையை பார்க்கிறேன். நான் உண்மையைத்தான் சொல்லுகிறேன். எனக்கு எதை பற்றியும் பயம் இல்லை. मगर ये बात मेरे खून में है, मैं और कोई रास्ता नहीं இது निकाल सकता हूं. என் ரத்தத்தில் இருக்கிறது. நான் உண்மையை மட்டுமே मेरा சொல்வேன். काम ये है, ये मेरी तपस्या है, जीवन की तपस्या है, उसको मैं करता जाऊंगा. चाहे मुझे डिस्क्वालीफाई करें, मारे पीटे जेल में डाले, मुझे कोई फर्क नहीं पड़ता. என்னை பதவி நீக்கம் செய்யுங்கள், என்னை அடியுங்கள், உதையுங்கள், ஜெயிலில் போடுங்கள், நான் உண்மையை கண்டிப்பாக பேசுவேன். इस देश ने मुझे सब कुछ दिया है. இந்த நாடு எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறது. इस देश ने मुझे सब कुछ दिया है, प्यार दिया है, इज्जत दी है, इसलिए मैं ये करता हूं. இந்த நாடு எனக்கு அன்பு மரியாதை எல்லாம் தந்திருக்கிறது, எனவே தான் இதை செய்கிறேன். राहुल सर, बीजेपी के जो लीडर्स आप पे अटैक कर रहे हैं उस पर आप क्या कहेंगे? और इसके अलावा वायनाड, वहाँ पर जब से खबर गई है वहाँ पे लोग बहुत डिसबिलीफ में हैं, प्रोटेस्ट भी इरप्ट हो रहा है, आप अपनी कॉन्स्टिट्यूएंसी के लोगों को क्या कहना चाहते हैं? नहीं, मैंने सोचा है कि मैं अपनी, देखिए मैंने कॉन्स्टिट्यूएंसी में भी बोला कि वायनाड के लोगों के साथ मेरा पारिवारिक रिश्ता है, फैमिली प्यार का रिश्ता है. வயநாடு பாராளுமன்ற தொகுதி மக்களோடு எனக்கு குடும்ப உறவு போன்ற உறவு இருக்கிறது. चिट्ठी लिखूं उनके लिए कि मेरे दिल में उनके लिए क्या है. வயநாடு மக்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதலாம் என்று இருக்கிறேன். उनका देखिए, बीजेपी के नेताओं का काम यही है. देखिए वो सब नरेंद्र मोदी जी से डरते हैं, कारण आप जानते हो. नरेंद्र मोदी जी ने कहा कि देखिए பிஜேபியின் தலைவர்கள் அனைவரும் हटाना है. நரேந்திர மோடிக்கு பயப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த வேலைகள் எல்லாம் செய்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் அதானிக்கும் நரேந்திர மோடிக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பது தெரியும். तो अगर नरेंद्र मोदी जी ने उनसे कहा कि भैया ध्यान उधर करो, ध्यान उधर करेंगे. मगर सवाल यही है 20,000 करोड़ रुपए किसका है? हाँ जैनेंद्र, राहुल जी पूरी कांग्रेस पार्टी, सर पूरी कांग्रेस पार्टी ये कह रही है कि आप चाहे वो गुजरात की कोर्ट ने आपको सजा सुनाई या आपका निलंबन हुआ, ये सब कुछ केंद्र सरकार प्रधानमंत्री के इशारे पर हो रहा है. लेकिन बीजेपी कह रही है कि कानून ने अपना काम किया है. तो जो ये दलील है कि कानून ने आपको सजा दी है और उसी की वजह से आपका निलंबन भी हुआ है, इस पर आप क्या देखिए, लीगल मैटर है. मैं हिंदुस्तान के लीगल सिस्टम को रिस्पेक्ट करता हूं. मैं लीगल मैटर पे इस प्रेस कॉन्फ्रेंस में बात नहीं करना चाहता. இந்த நீதிமன்ற வழக்கு பற்றி நான் இந்த सवाल होंगे तो आप हमारी लीगल टीम से पूछ लीजिए. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேச விரும்பவில்லை. No, look, please understand why I have been disqualified. I've been disqualified because the Prime Minister is scared of my next speech.
He's scared of the next speech that is நான் going to come on ஏன் Adani. பதவி நீக்கம் செய்யப்பட்டேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் என்னுடைய அடுத்த பேச்சு பாராளுமன்றத்தில் நான் அடுத்து தரப்போகிற பேச்சில் அவரை பற்றி ஏதாவது புதிய செய்திகள் சொல்லிவிடுவேன் என்ற பயத்தில் இருக்கிறார். அதற்காக என்னை அவர்கள் பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள். There is a deep relationship between Narendra Modi ji and Mr. Adani. நரேந்திர மோடி அவர்களுக்கும் அதானி அவர்களுக்கும் இடையில் மிக ஆழமான ஒரு உறவு இருக்கிறது. அந்த 20,000 கோடி ரூபாய் எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்த மணி? இந்த நிறுவனங்களில் பல பாதுகாப்புத்துறை சம்பந்தமானது. But please explain to us whose money is this that is being spent on our drone development, that is being spent on our missile development, that is being spent on our ordnance production. Why is the defense ministry not asking this question? मंजरी प्लीज एक मिनट मंजरी. हुई तो उसके बाद बहुत सारे ऐसे विपक्षी दल जो अभी तक कांग्रेस से दूरी बना के चलते थे वो भी आपके समर्थन में आए. तो आपको क्या लगता है अब वो समय आ गया है जब सारे विपक्ष को एकजुट हो जाना चाहिए? मैं उन सब विपक्षी दलों का धन्यवाद करता हूं. எனக்கு ஆதரவு அளித்த எதிர்க்கட்சிகளுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு இணைந்து நான் பணியாற்றுவேன். जिस बयान को लेकर आपको ये सजा सुनाई गई है, क्या आपको लगता है, आपको अफसोस है उस बयान को लेकर? क्या कहेंगे उस बयान पर? எந்த உங்களுடைய பேச்சின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? मामला है मगर நீதிமன்ற தீர்ப்பை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. वो सोच समझ के उठाता. நான் என்ன கேள்வி கேட்கிறேனோ அதை மிகவும் யோசித்து கேட்கிறேன். राहुल जी अभी कुछ ही दिन पहले लक्षद्वीप के सांसद मोहम्मद फैजल की सदस्यता गई थी और बाद में हाईकोर्ट ने स्टे कर दिया था. अभी उनकी मेंबरशिप रीइंस्टेट नहीं हुई है. देखिए सुन लीजिए, சில நாட்களுக்கு முன்பு லட்சத்தீவு பாராளுமன்ற உறுப்பினர் रीइंस्टेट नहीं है, लेकिन चुनाव आयोग ने நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட பதவி நீக்கம் செய்யப்பட்டது. मिलता है तो आपको उम्मीद है कि लोकसभा உங்களுக்கும் உயர் நீதிமன்றங்களிலிருந்து இதற்கான தடை வந்தாலும் உங்களுடைய பதவி நீக்கம் இடைநிறுத்தப்படுமா? मैं अपना काम करूंगा. எனக்கு இந்த பதவி மீண்டும் கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் நான் என்னுடைய வேலையை செய்து கொண்டிருப்பேன். நான் பாராளுமன்றத்தின் உறுப்பினராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் என்னுடைய வேலையை செய்து கொண்டிருப்பேன். एक मिनट रमन It is not up to me. It is up to Congress President कौन जाएंगे. राहुल जी मेरा सवाल यहाँ बैठे हैं. हाँ. दोनों मुख्यमंत्रियों का भी अडानी जी से रिश्ता है, उनके साथ लेन देन का मामला, उसका कहा धंधे का मामला है. लेकिन क्या धंधे का मामला क्या बात कर रहे हैं? ये धंधा रोकेंगे ये लोग? जिनके पास जो भी स्टेट का उनके साथ नाता है, जो भी बिजनेस चल रहा है वो बिजनेस रोका जाएगा क्या? देखिए அதானியினுடைய தொழில் துறைகள் உங்களுடைய காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் முதல்வர்கள் நிறுத்தி விடுவார்களா? நீங்கள் விஷயத்தை திசை திருப்ப முயற்சி செய்யாதீர்கள். 20,000 கோடி ரூபாய் எங்கிருந்து வந்தது? இந்த 20,000 கோடி ரூபாயில் எங்களுடைய முதல் மந்திரி தொடர்பு இருக்கிறது என்றால் அவரை ஜெயிலில் போடுங்கள். வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறது என்றால் அவர்களை जेल போடுங்கள். मैडम आप लोकतंत्र को समझिए. ये जो पैनिक रिएक्शन इन्होंने किया है नरेंद्र मोदी जी ने, इससे सबसे ज्यादा फायदा मिलेगा विपक्ष को. ये इन्होंने हमें हथियार पकड़ा दिया है. ये आप बात समझिए. ये मोदी जी पैनिक में आ गए कि बात निकल जाएगी. ये 20,000 करोड़ रुपए किसके हैं? डर गए, घबरा गए. इन्होंने पूरा सीक्वेंस शुरू कर दिया. மோடி அவர்கள் பயத்திலே இந்த பதவி நீக்கம் செய்திருக்கிறார். எனவே இது எதிரிகளின் கையில் ஒரு பெரிய ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப மக்களின் மனதில் ஒரு கேள்வி ஏற்படுகிறது. மக்களுக்கு தெரியும் भ्रष्ट व्यक्ति है.
அதானி ஊழல் பெருவழி என்று மக்களுக்கு தெரியும். जनता के माइंड में यह सवाल उठा है कि इस भ्रष्ट व्यक्ति को हिंदुस्तान का प्रधानमंत्री क्यों बचा रहा है. இப்போது மக்கள் மனதில் உள்ள கேள்வி என்றால் இந்த ஊழல்வாதியை இந்திய பிரதமர் ஏன் பாதுகாக்கிறார் என்பதுதான். सब कुछ इस व्यक्ति को बचाने के लिए क्यों कर रहे हैं. दूसरा सवाल, बीजेपी के लोगों ने कहा कि अदानी पर आक्रमण देश पर आक्रमण है. பிஜேபி தலைவர்கள் சொல்லுகிறார்கள் அதானியின் மீது நடத்தப்படும் தாக்குதல் தேசத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல் என்று சொல்கிறார்கள். அதாவது அதானி தான் இந்திய நாடு என்று இவர்கள் கூறுகிறார்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். मेरा सवाल आपसे ये है कि जब आप ये फैसला सामने आया, आपको मैक्सिमम पनिशमेंट जो है इसमें हो सकती है वो आपके लिए मुकर्रर की गई. इस बीच कई लोगों ने ये भी कहा, आपके पार्टी के भी एक सांसद ने कहा कि कम से कम जज को देखना चाहिए था कि सामने जो शख्स है वो एक गांधी परिवार से आता है. इस पर आप क्या कहेंगे और आपको लगता है मैक्सिमम पनिशमेंट जो है आपके केस में मैक्सिमम पनिशमेंट आपके लिए मुकर्रर की गई, क्या आपको इसके पीछे क्या कहना है? वही मैंने कहा, இந்த வழக்கில் உங்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? டிஸ்ட்ராக்ஷன் करना है. அதாவது இந்த அதானி மோடி உறவு பற்றிய பிரச்சனையில இருந்து திசை திருப்புவதற்காக இந்த அதிகபட்ச தண்டனை எனக்கு வழங்கப்பட்டு இந்த பிரச்சனை திசை திருப்பப்படுகிறது. मुझे क्या फर्क पड़ रहा है यार राजदीप. I have only one step, and that step is to fight for the truth in this country. எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது உண்மைக்காக இந்த நாட்டில் போராட வேண்டும் என்பதுதான். You do that also sometimes. Yeah. So my job, as I see it, is to defend the democratic nature of this country. இந்தியாவின் ஜனநாயக பண்புகளை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இதற்காக என்ன செய்ய வேண்டுமானாலும் நான் செய்வேன். That means defending the institutions of this country. That means defending the voice of the poor people of this country. ஏழை மக்களின் குரலை பாதுகாக்க வேண்டும், நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும். People like Mr. Adani, who are basically exploiting the relationship they have with the Prime Minister. Yeah, Pallavi, please 1 second. Let's go. Look, these are legal matters. It makes me no difference. I told them, it makes me no difference if I'm disqualified, not qualified, whatever. It makes me no difference. Disqualify me. என்னை பதவி நீக்கம் செய்கிறார்களோ அல்லது வாழ்நாள் தடை விதிக்கிறார்களோ இதை பற்றி எல்லாம் நான் கவலைப்படவில்லை. Two things here. One, are you worried or apprehensive about the political relevance of, say, the opposition and the Congress? Do I look worried to you? Do I look worried to you? I'm excited. I'm happy that these people are giving me the best gift they could give me. And second, Mr. Gandhi, is that BJP's reaction since yesterday is that if you hadn't torn the ordinance then perhaps you wouldn't be facing the law today. My response to that is that when somebody is guilty of something, they want to distract everybody's attention. Right? If you catch a thief, the first thing he says is, I didn't do it. The second thing he says, look there, look there, look there, look there. நீங்கள் ஒரு திருடனை பிடித்து விட்டால் அவன் முதலில் என்ன சொல்லுவான்? நான் இந்த திருட்டு காரியத்தை செய்யவில்லை என்று சொல்லுவான். பிறகு என்ன சொல்லுவான்? அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அவர்கள் எல்லாம் செய்யவில்லையா என்று சொல்லுவான். 20,000 கோடி ரூபாய் எப்படி வந்தது? அந்த பணம் எங்கிருந்து வந்தது? அது அதானியினுடைய பணம் அல்ல. இந்த பணத்தை யார் கொடுத்தார்கள்? எங்கிருந்தோ வந்திருக்கிறது. இந்த ஓபிசி அவமானப்படுத்துதல், இந்த பதவி நீக்கம் செய்தல், தேச துரோகம், இவை எல்லாம் இந்த அதானி விஷயத்திலிருந்து திசை திருப்புவதற்காக சொல்லப்படுகிறது. Mr. Adani is going to be exposed. Let me tell you, that relationship is going to be exposed. Nobody is going to stop that. It is going to happen. Because the opposition is going to press this thing until we find the answer. Ravi. Sisodia ji.
राहुल जी जो जजमेंट आया उसको लेकर बीजेपी ने उसको किया है कि आपने ओबीसी का अपमान किया, पूरे देश में प्रेस कॉन्फ्रेंस की तैयारी कर रहे हैं कि आपने ओबीसी का अपमान किया। भैया देखिए, पहला आपका अटेम्प्ट वहां से आया, दूसरा आपका अटेम्प्ट यहां से आया, तीसरा आपका अटेम्प्ट यहां से आया। आप इतनी डायरेक्टली बीजेपी के लिए क्यों काम कर रहे हो? थोड़ी डिस्कशन से करो यार, थोड़ा घूम घाम के पूछो। क्या आपको ऑर्डर दिया है क्या? देखो मुस्कुरा रहे हैं, घूम घाम। मैं आपको उदाहरण देता हूं, आप थोड़ा घूम घाम के निकाल नुकुल के बोलो। देखो ऐसे बोलो पहले, राहुल जी, हाँ, तो प्लीज प्लीज if you want to work for the பிஜேபிக்காக நீங்கள் எதற்காக என்னிடத்தில் கேள்வி கேட்கிறீர்கள்? then I'll answer you the same way I answer them. Don't pretend to be a pressman. विक्रांत, राहुल जी, ஊடகக்காரர்கள் போல நீங்கள் राहुल जी நடிக்காதீர்கள்। के लोग बार बार ये बात कहते हैं कि आपने जब विदेश में जाके भाषण दिया तो उन्होंने कहा माफी मांग लेते, अभी कहा कि कोर्ट में आपसे कहा कि आप माफी मांग लेते। तो जब ये लोग कहते हैं राहुल गांधी माफी मांग लेते, तो राहुल गांधी क्या सोचते हैं? राहुल गांधी सोचता है मेरा नाम सावरकर नहीं है, मेरा नाम गांधी है। என்னுடைய பெயர் சாவர்கர் அல்ல, என்னுடைய பெயர் காந்தி। காந்தி யாரிடமும் மன்னிப்பு கேட்பதில்லை। कहा कि भैया मुझे बोलने दीजिए ना, एक बार நான் பாராளுமன்றத்தில் என்னை ஒரு முறையாவது பேச விடுங்கள் என கேட்டேன்। 2 முறை கடிதம் எழுதினேன்। மூன்றாவது முறை நான் நேரடியாக சென்று சபாநாயகரிடம் கேட்டேன்। प्रोटेक्टर हैं, मुझे बोलने दीजिए। मुस्कुरा के कहते हैं भैया मैं तो नहीं कर सकता। आप नहीं कर सकते तो कौन कर सकता है? शायद मुझे जाके मोदी जी से पूछना पड़े, वो तो करने नहीं देंगे। तो मेरा जो पॉइंट है, इस देश में लोकतंत्र खत्म हो गया है। इस देश के लोग जो इनके दिल में है, हमारे दिल में है, बोल नहीं सकते हैं। इस देश के इंस्टीट्यूशंस पर आक्रमण हो रहा है, और उस आक्रमण का मैकेनिज्म क्या है? उस आक्रमण का मैकेनिज्म नरेंद्र मोदी जी और अदानी जी का रिश्ता है, वो फाउंडेशन है। मैं नरेंद्र मोदी जी पर सवाल नहीं पूछ रहा हूं, मैं अदानी जी पर सवाल पूछ रहा हूं। बीजेपी अदानी जी को क्यों प्रोटेक्ट कर रही है? आप नरेंद्र मोदी जी को प्रोटेक्ट कीजिए। मैं अदानी जी पे पूछ रहा हूं, आप अदानी जी को क्यों प्रोटेक्ट कर रहे हो? आप इसलिए अदानी जी को प्रोटेक्ट कर रहे हो क्योंकि आप ही अदानी हो। थैंक यू। எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம்.